ஹலோ வணக்கம். இன்றைக்கு சாய்பாபா உங்களுக்கு சொல்லும் மெசேஜ் என்ன வாங்க பார்க்கலாம். டுயாலிட்டி, அதாவது ஒரு சில பேரோட உண்மையான முகம், அதாவது இவ்வளோ நாள் அவங்க கிட்ட காட்டுறத முகம் வேற, இப்போ அவங்களோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்படி உங்களுக்கு அந்த இது தெரியும் போது உங்களால் தாங்கவே முடியாது. அவங்களுடைய குணத்தை அறிஞ்சு உங்களால் மனம் அப்படி ரொம்ப கஷ்டப்படும். இவங்களா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனால் நீங்கள் மனம் தளர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எதுலேயுமே இந்த பற்றின்மைன்னு சொல்லுவாங்கல்ல, எதுலேயுமே பற்று வைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் பற்று வைத்தாலே அந்த இடத்துல நம்ம ஏமாற்றம் தான் அடைவோம் அப்படின்வாங்க. ஸோ அதனால் யார் மேலேயுமே இவ்வளோ பற்று வைக்காத, அது பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அப்படின்றாங்க. ஓகே, இதுதான் உலக உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தனியாக தனியாக தான் போகிறோம். ஸோ அதனால் யாருக்காகவும் நீ அவன் ரொம்ப யார் மேலேயும் பற்று வைத்து எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையுமே லெட் கோ பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உன் வாழ்க்கையில் ஒரு நியூ பிகினிங்ஸ் வரும். அது ஒரு சாப்டர் முடிஞ்சதுன்னா அடுத்த சாப்டர் உனக்கு ஸ்டார்ட் ஆகும். அது முடிஞ்ச சாப்டரை விட இது நல்லாவே இருக்கும். அதனால் நீ எதையுமே கவலைப்படாத, எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாயப்பட்ட ஒப்படைச்சிட்டு நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.